ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த வீடியோ பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து காலேஜுக்கு போவோம். அந்த டைமில் எடுத்தது தான். அந்த ஜேர்னிலேருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸுமே கிடையாது. எதுக்கு இதுக்குள்ளே வந்தோம், ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்லாம் கிடையாது. ஈச் டே ஹஸ் பீன் அ லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன், நிறைய லவ் சம்பாதிச்சிருக்கேன் அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியதும் இருக்குது அப்படின்றது தான் நான் என்னோடய ஜேர்னியை பார்க்கும்போது அப்படியே பார்த்து ஐயோ எப்படி இருக்குல்ல, அதே மூஞ்சி அதே மூக்கு சூப்பரில் அப்படின்னு நினச்சி நான் அப்படி ஒரு மாதிரி ஹாப்பி ஆகி அப்படியே ஃபீல் பண்ணுறேன். அதே மூஞ்சி அதே மூக்கு நல்லா இருக்கு வித்தியாசமா. இப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, இந்த லவ் பார்த்தீங்க ஹாப்பியாக இருக்கு. ஸோ உங்களோட மனசை டச் பண்ண ஒரு ஃபேன், வா இந்த மாதிரி ஒரு ஃபேன்லாம் நமக்கு இருக்காங்களா அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணது, ஃபாரின் போகும்போதோ இல்லை எங்கேயாவது டூர் போகும்போதோ அப்படி ஏதாவது மொமெண்ட் இருக்கா? எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா குரேஷியே எடுத்துக்கோ. குரேஷி ஆக்சுவலி என்னோட பெரிய பையன், ஆனால் அவன் என்னை அக்கான்னு தான் கூப்பிடுவான். த திங் வித் மீ இஸ் நான் யாரை மீட் பண்ணாலும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நான் அக்கான்னு கூப்பிட்டுருவாங்க. அது சம்திங் டச்சஸ் லைக் எனக்கு அது வந்து ரொம்ப பர்சனலாக அது வந்து என்னோட தம்பி ஏன் ஃபேமிலி அந்த ஒரு லவ் தான் எனக்கு. அதில் ஒருத்தவங்க மட்டும் ஷீ கால்ஸ் மீ ஹர் அம்மா அப்படின்னு சொல்லுவாள். அது ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, அவங்க பேர் ஃபர்வீன். நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரில. பட் தேர் இஸ் ஒன் அன்கண்டிஷ்னல் லவ். எவ்ரி சிங்கிள் டே அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு மெசேஜ். ஸோ அது நான் பார்க்க முடியலனாலும் சம்திங் தட் ஷி வாண்ட்ஸ் டு ரீச் அவுட் டு மீ, யார் மூலமாச்சும் அது எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் அதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சேலம்லேருந்து எனக்கு எவ்ரி வீக் இவிபிக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டர் எனக்கு வீட்டுக்கு வந்து சேரும். நான் பேங்க் ஜாயின் பண்ணிட்டேன், நான் பேங்க்குக்கு இன்றைக்கி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே அட் ஒர்க். ஷீ டெல்ஸ் மீ ஹர் ஸ்டோரி அண்ட் அந்த லெட்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கிறது எனக்கு அது ஒரு மாதிரி நைஸ் ஃபீலிங். அந்த மாதிரி. ஓகே மக்களே, ஒரு பலத்த கைதட்டல் ஃபார் தி பிஹைண்ட் வுட்ஸ் கோல் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆன் டெலிவிஷன், our all-time favorite Priyanka Deshpande. அடி வெள்ளாவி வச்சு வளர்த்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா, அந்த அழகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன் நானே. யாத்தே 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 என்னாச்சு, யாத்தே 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 ஏதாச்சு, அடி வெள்ளாவி வச்சு வளர்த்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா, அந்த அழகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன் நானே. ஸ்ரீதேவி மேம், தேங்க்யூ so much for presenting the award. அடிக்கி உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அக்கா